அதிகாரம் 28. ஞானத்தின் மேன்மை. வெள்ளிக்கு விளைநிலம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் இடம் உண்டு. மண்ணிலிருந்து இரும்பு எடுக்கப்படுகின்றது, கல்லிலிருந்து செம்பு உருக்கப்படுகின்றது. இருளுக்கு மனிதர் இறுதி கண்டு எட்டின மட்டும் தோண்டி, இருட்டிலும் சாவின் இருளிலும் கனிமப் பொருளை தேடுகின்றனர். மக்கள் குடியிருப்புக்கு தொலைவில் சுரங்கத்தை தோண்டுவார்கள். வழிநடப்போரால் அவர்கள் மறக்கப்படுவார்கள். மனிதரிடமிருந்து கீழே இறங்கி ஊசலாடி வேலை செய்வார்கள். மேலே நிலத்தில் உணவு விளைகின்றது, கீழே அது நெருப்பு குழம்பாய் மாறுகின்றது. நீலமணிகள் அதன் கற்களில் கிட்டும், பொன் துகளும் அதில் கிடைக்கும். அதற்கு செல்லும் பாதையை இரை தேடும் பறவை அறியாது. கழுகின் கண்களும் அதை கண்டதில்லை. வீறு கொண்ட விலங்குகள் அதன் மேல் சென்றதில்லை. சிங்கமும் அவ்வழியே நடந்து கடந்ததில்லை. கடின பாறையிலும் அவர்கள் கை வைப்பார்கள். மலைகளின் அடித்தளத்தையே பெயர்த்து புரட்டிடுவார்கள். பாறைகள் நடுவே சுரங்க வழிகளை வெட்டுகின்றார்கள். விலையுயர் பொருளையே அவர்களின் கண்கள் தேடும். ஆறுகளின் ஊற்றுகளை தடுத்து நிறுத்துகின்றார்கள். மறைவாய் இருப்பதை ஒளிக்கி கொணர்கின்றார்கள். ஆனால் ஞானம் எங்கே கண்டெடுக்கப்படும்? அறிவின் உறைவிடம் எங்கேயுள்ளது? மனிதர் அதன் மதிப்பை உணரார். வாழ்வோர் உலகிலும் அது காணப்படாது. என்னுள் இல்லை என உரைக்கும் ஆழ்கடல், என்னிடம் இல்லை என இயம்பும் பெருங்கடல், தங்கத்தை கொடுத்து அதை பெற முடியாது. வெள்ளியை அதன் விலையாக நெருக்கவியலாது. ஓபீர் தங்கமும் அரிய கோமேதகமும் நீலமணியும் அதற்கு ஈடாகா. பொன்னும் பளிங்கும் அதற்கு நிகராகா. பசும்பொன் கலங்களும் அதற்கு பண்டமாற்றாகா. மணியும் பவளமும் அதற்கு இணையில்லை. மதிப்பினில் முத்தினை ஞானம் விஞ்சிடும். எத்தியோப்பிய புட்பாரகம் அதற்கு இணையன்று. பத்தரை மாற்று தங்கமும் அதற்கு நிகரன்று. அவ்வாறாயின் எங்கிருந்து வருகிறது ஞானம்? எங்குள்ளது அறிவின் உறைவிடம்? வாழ்வோர் அனைவர்தம் கண்களுக்கும் அது ஒளிந்துள்ளது. வானத்து பறவைகளுக்கும் அது மறைவாய் உள்ளது. அதை பற்றிய பேச்சு எங்கள் காதில் விழுந்தது என படுகுழியும் சாவும் பகிர்கின்றன. அதன் வழியை தெரிந்தவர் கடவுள், அதன் இடத்தை அறிந்தவரும் அவரே. ஏனெனில் வையகத்தின் எல்லை வரை அவர் காண்கின்றார். வானத்தின் கீழ் உள்ளவற்றை அவர் பார்க்கின்றார். காற்றுக்கு எடையை கடவுள் கணித்தபோது, நீரினை அளவையால் அளந்தபோது, மழைக்கு அவர் கட்டளையிட்ட பொழுது, இடி மின்னலுக்கு அவர் வழியை வகுத்த பொழுது, அவர் ஞானத்தை கண்டார். அதை பற்றி அறிவித்தார், அதை நிலைநாட்டினார், இன்னும் அதை ஆய்ந்தறிந்தார். அவர் மானிடர்க்கு கூறினார், ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம். தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு.